ஜெய் ஸ்ரீராம். 3வது சர்க்கம் லங்காதேவியை ஜெயிக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாயுகுமாரரும் மகாபலசாலியும் பேரறிவாளருமான ஹனுமான் தொங்குகிற மேகம் போல அகலமான முடிப்பகுதியை உடையதுமான லம்பம் என்னும் மலையில் அமைந்ததும் அழகிய வானம் நீர்நிலைகள் உடையதும் ராவணால் பாதுகாக்கப்பட்டதுமான இலங்கைக்குள் இரவு வேளையில் நுழைகிறாங்க. சரத்கால மேகம் போல வெண்மையான மாளிகைகளால் சோபிப்பது பெருங்கடலை பேரிளைச்சலை போல பேரொடியோடு விளங்குது. கடல் காற்று வீசுது. வலிமை பொருந்திய படை வீரர்களால் பாதுகாக்கப்படுவது அழகாபுரியை போன்றது. அழகிய தோரணவாயில் மத யானைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. வெண்மையான நுழைவாயில உடையது. சர்ப்பங்கள் வாழும் போகவதி நகரத்தை போல ரொம்பவும் மிகவும் காவல் உள்ளது. மங்களகரமானது. மின்னல் கொடிகளுடன் கூடிய மேக கூட்டங்களால் சூழப்பட்டிருக்கு. ஒளி பிளம்புகளால் பிரகாசமாக இருப்பது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டு இருக்குது. அமராவதி பட்டணத்தை போன்றது. தங்கமயமான பெரும் மதிர் சுவர்களால் சூழப்பட்டிருக்கு. பொருத்தப்பட்ட சிறு மணிகள் ஒளியுடன் கூடிய கொடி கம்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டது. இதே போல லங்காபுரியை அடைந்து மன மகிழ்ச்சியுடன் மதிர் சுவரின் மேல் விரைவாக ஏறினார் ஹனுமான். அந்த நகரத்தை நானா பக்கத்தில் இருந்த ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். தங்கமயமான வாயிற்படிகள், வைடூரியத்தால் செய்யப்பட்ட மேடை, வைரம், ஸ்படிகம், முத்து, ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட திண்ணைகள், உருக்கிய தங்கத்தால் செய்யப்பட்ட யானை சிற்பங்கள், மாசுமறுவற்ற வெள்ளி போன்ற வெண்மையான வைடூரியம் இழைக்கப்பட்ட படிக்கட்டு, இடைவெளியில ஸ்படிக பொடியின் பூச்சு, 4 புறங்கள்லையும் அழகிய தாழ்வாரங்கள் ஆகாயத்திலிருந்து விழுந்ததை போல இருக்கிறது. மங்களகரமானது. கிரஞ்சிய மயில்களின் அகவல் கூடியது. அரச அன்னங்கள் வசிப்பது. இசைக்கருவிகள், அணிகலன்களின் ஓசைகள் எங்கும் எதிரொலிக்கப்படுவது குபேரபுரியின் மறுபதிப்பு போன்றது. ஆகாயத்தில் தோன்றியதை போல இப்படிப்பட்ட லங்காபுரி பட்டணத்தை பார்த்த ஹனுமான் மிகவும் சந்தோஷித்தார். அரக்க மன்னனின் பட்டணமான மிக சிறந்த மிக செழுமையான மங்களமான இந்த இலங்கை நகரத்தை பார்த்து வீரியவானான ஹனுமான் சிந்திக்க தொடங்குறாங்க. கையில ஆயுதம் தாங்கி எப்போதும் விழிப்புடன் இருக்கும் ராவணின் சைன்யத்தால் காவல் புரியப்படும் இந்த நகரம் வேறு யாராலையும் கைப்பற்ற முடியாது. குமுதன், அங்கதன், மகாவானரான சுசேனன், மைந்தன், திவிவித்தன் ஆகியோரால் ஒருங்கால இந்த இடத்திற்கு வர முடியலாம். சூரியகுமாரன், சுக்ரீவன், குஷபத்வன் என்ற வானரன், ஜாம்பவான், கேதுமானன், நான் இவர்களால், அதாவது ஆஞ்சநேயர் இவர்களால் தான் இந்த நகரத்திற்கு வர முடியும். வேறு யாராலையும் இந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியாது. பெரும் தோழரனான ஹனுமான் ராகவனுடைய பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணுடைய பேராற்றலையும் எண்ணி பார்த்து ரொம்பவும் திருப்தி அடைந்தவரானார். ஆனால் இங்க வரக்கூடும் என்ற நம்பிக்கை இருந்தது ஹனுமானுக்கு. அந்த செழுமையான இலங்கை பட்டணம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல் இருந்தது. இலங்கை என்னும் பெண்ணுக்கு ரத்தினமயமான பிரகாரங்களே, ஆடைகள், பசு, குதிரை கட்டும் தொழுவங்களே, காதணிகள், ஆயுத சாலைகள், தீபங்களாலும் மிகவும் ஒளி வீசும் மாளிகைகளாலும் இருள் விலகி போயிருந்த ராட்சசேந்திரனுடைய நகரத்தை பார்த்தார் ஹனுமான். அப்போது இலங்கை நகர தேவதை மகாபலம் பொருந்தியவரும் வானர்களின் சிங்கம் போன்றவரான சுய உருவத்தோடு கூடிய வாயுகுமாரர் உள்ளே நுழைவதை பார்த்தாள். ராவணனால் பாதுகாக்கப்பட்டவளும் பயங்கரமான முகத்துடன் கூடியவளுமான இலங்கை தேவதை வானர் சிரேஷ்டையை பார்த்து தானே எழுந்து வந்தாள். அதாவது லங்காதேவி ஹனுமனை எதிரில் நின்றாள். பெரும் சப்தத்தை எழுப்பிக் கொண்டு வாயுமைந்தரை நோக்கி கேட்டாள். வனத்தில் வசிப்பவனே, யார் நீ? எந்த வேளையாக இங்கு வந்திருக்கிறாய்? உடலில் உன் பிராணன் இருக்கும் போதே இப்போதே உண்மையை சொல்லின்னு அந்த லங்காதேவி ஹனுமானை பார்த்து சொல்றாங்க. எல்லா பக்கங்களிலும் ராவண சேனைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படும் இந்த இலங்கைக்கு உன்னால போக முடியாது. தன் எதிரில் நிற்கும் அவளை பார்த்து வீரரான ஹனுமான் சொல்கிறார். நீ கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில உனக்கு சொல்றேன். அழகில்லாத கண்களை உடையவளே, நகரின் நுழைவாயில் வந்து நிற்கும் நீ யார்? பயங்கரமானவளே, எதற்காக என்னை தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய்?
இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய இந்த லங்காதேவி ஹனுமனுடைய சொல்ல கேட்டு கோபம் கொண்டாள். அவரை நோக்கி கடுமையான வார்த்தையை சொன்னாள். நான் ராட்சச மன்னரும் மகாத்மாவுமான ராவணனின் கட்டளைப்படி நடக்கும் பணியாள், வெல்லப்பட முடியாதவள். இந்த நகரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை அலட்சியப்படுத்திவிட்டு உன்னால் இந்த பட்டணத்திற்குள் நுழைய முடியாது. இப்போது நீ என்னால் கொல்லப்பட்டு பிராணனை துறந்து பெருந்துயில் கொல்லப் போகிறாய். வானரனே, இலங்கை நகரமான நான் உருவம் கொண்டு வந்திருக்கிறேன். நகரத்தின் எல்லா பக்கங்களிலும் நானே கவனமாய் காவல் புரிகிறேன். இந்த விபரங்களை தான் உனக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டேனே. லங்கா தேவதையின் சொற்களை கேட்ட வாயுகுமாரரான ஹனுமான் ஒரு மகா பர்வதம் போல நின்று கொண்டு அவளை வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடு முயற்சிகளை தனக்குள் மேற்கொண்டார். வானர்களுள் காளை போன்றவரும் பெரும் வலிமையுடையவரும் அறிவாளரும் சிறந்த வானருமான அவர் கோரமான பெண்ணுருவம் கொண்ட அவளை பார்த்து கூறினார். திண்ணைகள், மதிர் சுவர்கள், நுழைவாயில் ஆகியவற்றின் கூடிய லங்கா நகரத்தை காண விரும்புகிறேன். அதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன்னு ஹனுமான் அந்த லங்கா தேவிட்ட சொல்றாங்க. இதை பார்த்ததுல எனக்கு ரொம்பவும் ஆர்வமா இருக்கு. இயற்கையான காடுகளையும் செயற்கையான சிறு காடுகளையும் மலர் தோட்டங்களையும் இலங்கை முழுவதும் உள்ள முக்கியமான மாளிகைகளையும் பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு லங்கா தேவிட்ட ஹனுமான் சொல்றாங்க. அவருடைய சொல்ல கேட்டவுடன் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவனான லங்கா தேவி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் திரும்பவும் சொல்கிறேன். வானப்பதரை, கெடுமதியாளனே, அரக்க தலைவனால் பராமரிக்கப்படும் என்னை வெற்றி கொள்ளாமல் இப்போது நீ இந்த நகரத்தை பார்க்க முடியாது. இந்த வானர சிங்கம் வினயத்துடன் அவளை நோக்கி கூறினார். மங்கள மடந்தையே, இந்த பட்டணத்தை பார்த்துவிட்டு வந்த வழியே திரும்பி போ. உடனே இந்த லங்கா தேவி பெரிதாக சப்தம் எழுப்பிக் கொண்டு உள்ளங்கையால வானர சிரேஷ்டரை பலமாக தாக்கினார். வாயுகுமாரரும் வானர்கள் சிங்கம் போன்றவரும் வீரியம் படைத்தவருமான அவர் இலங்கையால் மிகவும் பலமாக தாக்கப்பட்டு மிக பெரிய சப்தத்தை எழுப்பினார். பிறகு கோபத்தால் நிலை குலைந்த ஹனுமான் இடது கை விரல்களை மடக்கி முஷ்டியாக செய்து அவளை விளையாட்டாக தாக்கினார். பெண் என்பதால் அவர் அதிகமாக கோபம் அடையல. என்றாலும் அந்த தாக்குதலால அங்கம் குலுங்கிய அந்த ராட்சசி பயங்கரமான தோற்றத்துடன் உடனே பூமியில விழுந்தாள். அறிவாளியும் தேஜஸ்வியுமான ஹனுமான் கீழே விழுந்துவிட்ட அவளை பார்த்து பெண் என்ற காரணத்தால் இரக்கம் கொண்டார். மிகவும் கலங்கி போன அந்த லங்கா தேவதை இருமாப்பு அடங்கி வானரான ஹனுமானிடம் தழுத்தழுக்கும் குரலில் சொன்னார். புஜபல பராக்கிரமம் உடையவரை தயை கொள்வீராக. வானர பெரியாரை காப்பாற்றுங்கள். சாந்தி சீலரே, மகாபலம் கொண்டவர்கள் சத்துவ குணம் உடையவர்களும் பெண்களை கொல்லக்கூடாது என்ற பண்பின் எல்லையில் நிற்கிறார். வானரரை, லங்கா நகர தேவதையான நானே உங்கள் பராக்கிரமத்தில் ஜெயிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். வானர தலைவரை, நான் கூறப்போகும் உண்மையை கேளுங்கள். முன்னர் பிரம்மாவினால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. எப்போது ஒரு வானரன் பராக்கிரமத்தினால் உன்னை அடக்குகிறானோ அப்போது ராட்சசர்களுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். உங்களை பார்த்ததுனால அழகியவரை அந்த வேலை இப்போது எனக்கு வந்துவிட்டது என்பது நிச்சயம். பிரம்மாவினால சொல்லப்பட்டது சத்தியமானதுதான். அதை மீறி செல்லுதல் என்பது இல்லை. சீத்தையை காரணமாக கொண்டு கெடுமதியானலான மன்னன் ராவனுக்கும் மற்ற எல்லா ராட்சசர்களுக்கும் அழிவு வந்திருக்குது. அதனால்தான் வானர சிரேஷ்டனே ராவணால பரிபாலிக்கப்படும் நகரத்துக்குள் பிரவேசித்து அங்கே என்னென்ன செய்ய விரும்புகிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து கொள்ளுங்கள். வானர தலைவரை, சாபத்தினால் சீரழிக்கப்பட்டதும் ராட்சச தலைவர்களால் பரிபாலிக்கப்படுவதும் மங்களகரமானதும் நகரத்திற்குள் புகுந்து எல்லா இடங்களுக்கும் இஷ்டப்படி சென்று நீங்கள் பார்க்க விரும்பும் பதிவிரதையான ஜனகுமாரியை தேடுங்கள். வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 3வது சர்க்கம் முடிந்தது. ஜெய் ஸ்ரீராம்.